கம்ப்யூட்டரோடு அதிக நேரம் இருந்து உட்கார்ந்து இருக்கின்றீர்களா? உங்களுக்கான பதிவு தான் இது. அதாவது அதிக நேரம் கணினி பார்ப்பதனூடாக அல்லது கணினியில் வேலை செய்வதனூடாக பல்வேறுபட்ட பிரச்சனைகளை எதிர்நோக்கி இருப்போம். இன்றைய காலத்தில் பெரும்பாலான வேலைகளை பார்க்கிற போது முழுக்க கணினியுடன் இணைந்து தான் இருக்கும். அப்படியாக அதிக நேரம் கணினியில் இருந்து வேலை செய்வதனூடாக பல்வேறுபட்ட உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுப்போம். அதாவது கண் எரிச்சல், சிவப்பாக மாறுதல், கண்ணில் அரிப்பு ஏற்படுத்துதல், மற்றது பார்வை கோளாறு, இதே சமயத்தில் இந்த முதுகு தண்டு வலி போன்ற பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்திருப்போம். இவ்வாறான பிரச்சனைகளுக்கு மிக முக்கியமான காரணமாக இருப்பது ஏசி அறைகள், அதாவது குளிரூட்டிய அறைகளில் வேலை செய்வதும், தொடர்ச்சியாக அந்த மானிட்டரை திரையை பார்த்து கொண்டிருப்பதும் இவ்வாறான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளாக அமையலாம். இது மட்டும்தான் இதற்கு காரணமாகும் என்று சொல்லி சொன்னால் இல்லை. ஹார்மோனில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இல்லாட்டி வயது மூர்ப்பினூடாகவும் இவ்வாறான பிரச்சனைகள் தோன்றலாம். இந்த ஒரு சூழ்நிலையில் இந்த கண் சம்பந்தமான பிரச்சனைகள் தான் அதிகமாக ஏற்படும். குறிப்பாக கம்ப்யூட்டரில் அதிக நேரம் இருந்து வேலை பார்ப்பதனால, அதாவது அந்த மானிட்டர் நாங்கள் தொடர்ச்சியாக பார்ப்பதனூடாக பிரச்சனைகள் ஏற்படும். இவ்வாறான பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கான வழிமுறைகளும் இருக்கிறது. அது தொடர்பாக பார்க்கின்ற போது கம்ப்யூட்டரில் அதிக நேரம் நீங்கள் பயன்படுத்தி கொண்டு இருக்கின்றீர்கள் என்று சொல்லி சொன்னால் கிட்டத்தட்ட 6 தொடக்கம் 8 கிளாஸ் தண்ணீர் குடிக்க வேண்டுமாம். நீர்ச்சத்து நிறைந்த உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டுமாம். குறிப்பாக பழங்கள், தர்பூசணி, வெள்ளரிக்காய், ஸ்ட்ராபெரி போன்ற பழங்களை சாப்பிடுவதும் நல்லதாம். கண்களை அடிக்கடி சிமிட்ட வேண்டுமாம். ஒரே திசையில் அந்த திரையை பார்த்து கொண்டிருக்காமல் கண்களை சிமிட்டுவதனூடாகவும் அது சீராக பேணப்படுமாம். குறிப்பாக ஒவ்வொரு 20 நிமிடங்களுக்கு ஒரு முறை 20 வினாடிகளுக்கு கண்களை சிமிட்ட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இவ்வாறாக கண்களை 20 நிமிடத்திற்கு ஒருக்கா 20 வினாடிகள் சிமிட்டுவதனூடாகவும் கண் சார்ந்த பிரச்சனைகளை அதாவது இந்த கம்ப்யூட்டர் ஊடாக ஏற்படுகின்ற பிரச்சனைகளை இலகுவாக தீர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லியும் சொல்லப்படுகின்றது.